Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம போருட்டோ லெவல்ல எபிசோட் 29 and 30 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அனுசால பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதியோட ஸ்டார்டிங் சீன்ல வில்ல பேலுக எல்லாருமே அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப செக்யூரிட்டி அலாரம் அடிக்கும். ஆனா அது மூலியமா சோல்ஜர்ஸ் எல்லாரும் தடுக்க வருவாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. ஏன்னா அவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாக்குறானுங்களாம். அதே சமயத்துல சீமுரா காகுரா கிட்ட போயிட்டு அந்த தழும்ப காமிச்சக்கு அப்புறம் நீ பிளட்டி மிஸ்டோட நீ அடுத்த மிஸ்ஸுக்காக ஆடுறதுக்கு தயாரா இருக்க, நீ ரொம்ப கொடூரமா மாறணும், ஏன்னா உனக்குள்ள ஓடுறது யாகுராவோட பிளட், அதாவது ரொம்ப கொடூரமான ஆளோட பிளட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காகுராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு டேய் காகுரா நீ வந்து பயப்படாத, நீ ஒரு லீடரா வந்து எங்களை வழி மட்டும் நடத்து, நாங்க எல்லாத்தையும் கொல்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம காகுரா கொஞ்சம் தயங்குவான். பட் இருந்தாலும் நம்ம சீசுமா வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவோம். அண்ட் அதே சமயத்துல அந்த இடத்துக்கு வந்து கரண்டா இருக்க மிஸ்ஸுக்காக அண்ட் பழைய மிஸ்ஸுக்காக ரெண்டு பேருமே வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரூமோட சாவியை திறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படிப்பட்ட சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம பழைய மிஸ்ஸுக்காக புது மிஸ்ஸுக்காக பார்த்து கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு இவர் சொல்றது என்னன்னா நம்ம காகுரா கிட்ட தான் இருக்கு, மேபி காகுராவையும் சேர்த்து கூட்டு போயிருப்பானுங்க. ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, செவுத்துலேயே வந்து அவனவங்களோட பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல ஒரு வாரையும் டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பழைய மிஸ்ஸுக்காக வந்துட்டு புது மிஸ்ஸுக்காக பார்த்து கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு சோத்ரா சொல்றது என்னன்னா நான் எல்லாத்தையும் கொல்ல போறேன், இந்த மாதிரி ஒரு பீஸ் ட்ரீட்டியை ஃபாலோ பண்றதுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டே தீரணும், அது காகுராவா இருந்தாலும் சரிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவான். அண்ட் அவங்க எல்லாம் வந்து போயிட்டு இருக்கப்ப போருட்டோன் சார் தான் குடுகுடுன்னு ஓடி வருவானுங்க. ஆனா அப்பயே புரிஞ்சு போச்சு மிஸ்ஸுக்காக இந்த மாதிரி இவங்களுக்கும் மேட்ரு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல போருட்டோ வந்தோன்னு இந்த மாதிரி காகுரா கெட்டவன் கிடையாது, அவனை ஏமாத்தி தான் கூட்டு போயிருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வந்து கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் வந்து எங்களோட வில்லேஜை வந்து எதிர்த்து நிக்கிறான், அது கண்டிப்பா வந்து ஒரு எனிமியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காகுராவை வந்துட்டு என்னதான் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாலும் நம்ம சோத்ரோ வந்துட்டு கொல்றதா முடிவுல இருக்கான். அண்ட் அதுக்கு போருட்டோ வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒன்னும் இல்ல, இப்போதைக்கு வந்து இவனுங்க வாரெல்லாம் ஆரம்பிக்கல, இவனுங்க ஒரு சாதாரண 7 ninja swordsman தான், இவங்க கிட்ட நம்ம பேசி இவங்களை வந்து தடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுப்பான். அதை நம்ம மிஸ்ஸுக்காக கேட்டுட்டு தம்பி உன் பேச்செல்லாம் நாங்கள் இந்த இடத்துல கேட்போம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அண்ட் அதையும் தாண்டி சோத்ரோக்கு வந்து கொல்றதை தவிர வேற எந்த முடிவும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்பான். ஏன்னா அதாவது கொல்ல போறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பான். உடனே போருட்டோ அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்கை போடுவான், அதாவது உடம்பு ஒலிக்கிற மாதிரி. இதை போய் எங்க அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பா வந்து இந்த பீஸ் ட்ரீட்டிலாம் பிரேக் பண்ணிடுவாரு, அதனால ஒழுங்கா இந்த இடத்துல வந்து நான் சொல்ற பேச கேளுங்கிற மாதிரி வந்து போருட்டோ மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அண்ட் அதே சமயத்துல சோத்ரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவனுமே போருட்டோ சொல்றதான் கரெக்ட், நான் இப்ப உங்க கூட வரேன், ஒரு மிஸ்ஸுக்காகவே கிடையாது, உங்களோட ஒரு டூரிஸ்ட் கைடா நான் வரேன், வந்து நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல போருட்டோ போறப்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணிட்டு தான் போவான். கட் பண்ணிட்டு எனிமி கூட்டத்தை தான் காட்டுறானுங்க. இந்த மாதிரி சூசுமா வந்துட்டு அவனோட கத்தியை வச்சு நின்றுகிட்டு இருப்பானா. அப்ப இன்னொரு பொண்ணு வந்துகிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு அடுத்து நம்ம வார ஆரம்பிக்கலாம், அவ்வளவுதான் கெத்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட இருப்பானுங்க. கட் பண்ணிட்டு காகுராவை காட்டுவானுங்க. இந்த மாதிரி எதுக்காக அதாவது சீசுமா வந்துட்டு இவன் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மேட்டர் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம காகுராக்குள்ள யாகுரா பிளட் இருக்கு, இதை யாருமே வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவனுக்குள்ள அந்த கொடூரமான பிளட் இருக்கு, அதனால இவனை கண்டிப்பா வந்து ஒதுக்கி வைக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாம் இருந்தாங்க. பட் ஆக்சுவலா வந்து சீசுமா மட்டும்தான் இவன் நம்ம காகுராவை ரெகனைஸ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நீ உண்மையாலே உனக்குள்ள சில திறமைகள் இருக்கு, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து கொடுத்துருப்பான் மோட்டிவேஷனா. அதுக்காக தான் இந்த இடத்துல காகுரா வந்து சீசுமாவை வந்து ஃபாலோ பண்றான். கட் பண்ணிட்டு போருட்டோவை காமிப்பானுங்க. இந்த மாதிரி டெங்கி கிட்ட போயிட்டு டே நானும் சாரதாவும் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் லீடரா சில விஷயங்கள் நாங்க பண்ண போறோம், அது வரைக்கும் நாங்க வந்து போயிட்டு வரோம், நீ பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போவான். இதை வந்து சிக்கடாயன் ஈனோஜின் பார்த்துருவானுங்க. இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தாலே சரியில்லையே, வேற எதுவும் பிரச்சனை ஆரம்பிச்சுட்ருவாங்க இவ்வளோ இருக்குது, நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு மீட்சுக்கியை காட்டுறாங்க. இந்த மாதிரி சூகெட்ஸு வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல இருக்குது, எப்படியோ கண்டுபிடிச்சிருவான், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அதுக்கு சூகெட்ஸு சொல்றது என்னன்னா இப்ப போருட்டோ சில பிரச்சனைகள்ல இருக்கான், ஆனா அதுக்காக நீ போருட்டோ கூட போய் ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது, இதை வந்து சொல்ல சொன்னாங்க, அதுக்காக வந்தேங்கிற மாதிரி சூகெட்ஸு சொல்லுவான். அண்ட் அதே மாதிரி சூகெட்ஸுக்கு வந்துட்டு இப்ப இந்த 7 ninja swordsman அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கத்தி எடுத்து சுத்திட்டு இருக்காங்கல்ல, அது வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அது ஒரு மாதிரி வந்து அனோயிங்கா இருக்கும் உனக்கு, அதையும் சொல்லிட்டு இருப்பான். நீங்க எதுக்கோ வந்திருக்கீங்க, பட் அதை என்னன்னு தெளிவா சொல்ல மாட்டீங்க, என்ன எதுன்னு தெளிவா சொல்லுங்கிற மாதிரி கேட்பான். பட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல மிட்சுகி ஓப்பனா சொல்லிடுவான், நான் வந்து போருட்டோவை தான் காப்பாத்துவேன், நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் ஏன் நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தான் சூகெட்ஸு நிற்பான். அண்ட் இவனுங்க ரெண்டு பத்தி அதாவது பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஈனோஜின் அண்ட் வந்து சிக்கடாய் வந்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. சடனா சூகெட்ஸோட வாட்டர் க்ளோன் வந்து கண்டுபிடிச்சு தம்பி கொஞ்சம் ஏதாவது நவுந்தி விட்டீங்களா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான்.
அவனுங்க பயத்துல அப்படியே உட்காந்து கிடப்பாங்க. ஆனா அதே இடத்துக்கு மிட்சுகி வரான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க வந்த மேட்டரை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஆக்சுவலா என்ன வந்து சீசுமாவை போட்டு தள்ளுறதுக்கா ஆர்டர் கொடுத்திருந்தாங்க, அதை நீயே பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி கிட்ட அந்த ஸ்க்ரோலை கொடுத்துறான். அண்ட் அதே சமயத்துல இந்த சைடு சீசுமாவை வந்துட்டு ஒரு மெமோரியில வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்காக போயிட்டு இருப்பான். அண்ட் அதே இடத்துல வந்து நம்ம பொருட்டோ எப்படியே வந்து தடுத்து வச்சிருவான். அண்ட் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தன் பின்னாடி என்ட்ரி கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம சோச்சுரோ தான் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுப்பான். அண்ட் வந்து மிசுகாகே வராரா, இவரையும் ஒத்தையா வராரு, இந்த இடத்துல புதைச்சு எடுத்துடலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த இடத்துல ஃபைட் ஆரம்பிக்குது. எடுத்தோடனே மிசுகாகேவை லாக் அடிச்சிருவானுங்க. அதே சமயத்துல சீசுமா வந்துட்டு ஒரு மிஸ்ட் பேரியர் ஒன்று போடுவான். அண்ட் போட்ட உடனே வந்து எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவானுங்க. அது மூலியமா பொருட்டோவும் கன்ஃபியூஸ் ஆயிருவான். சாரதான் ஒரு இடத்துக்குள்ள விழுந்துருவா. அந்த இடத்துக்குள்ள பூட்டான் ஃபைட் பண்றதுக்காக வந்துருவா. அண்ட் மிசுகாகவே வந்துட்டு ஒரு பொண்ணு லாக் அடிச்சிருவா. அண்ட் வந்து நம்ம மிசுகாகே கிட்ட பேசிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி எங்க ஊரவே நீங்க நாசம் படுத்திட்டீங்க, இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து பிளடி மிஸ்டா இருந்ததை இப்ப நீங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் கடைசியா வந்து சோச்சுரோ அடிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்புறானுங்க. அண்ட் மேல ஒருத்தன் நின்னுகிட்டு ஏன்டா டைம் ஆகிக்கிட்டு இருக்கீங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும், டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கடா, பொடிப்பாங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயத்துல சாரதா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட செரிங்கனை ஓபன் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் ஒரு சமயத்துல வந்து சாரதா வந்து செரிங்கன் மூலியமா பார்த்து குத்தலான்னு போறப்ப அது பார்த்தா ட்ரெஸ்ஸா இருக்கும். என்னமா சாரதா தப்பு பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த எனிமி பூட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அண்ட் இந்த சைடு சோச்சுரோ வந்துட்டு அந்த கயிறுல கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து குண்ட நாட்டு அடிப்பான், அதுல வந்து மிஸ் ஆயிருவான். அதே சமயத்துல அடுத்து இன்னொருத்தன் அந்த எக்ஸிகியூஷனல் பிளேட வச்சிருக்கான், அடிக்க வருவான். அண்ட் அந்த டைம் பார்த்து நம்ம சோச்சுரோ சும்மா கெத்த காட்டுவாங்க. கையெல்லாம் வந்து நவுத்தி அந்த அதாவது அது கட்டி போட்டிருக்க கயிறுலாம் வெட்டி விட்டுருவான். அண்ட் டக்குன்னு அவனோட கத்தி எடுத்து மித்த கயிறுலாம் அறுத்துட்டு அப்படியே ரெடியா நிப்பான். அண்ட் மேல இருந்து ஒருத்தன் அதாவது பாம் ஸ்வாட் வச்சிருக்க ஒருத்தன் வந்துட்டு என்னடா இவ்வளவு லேட் ஆக்கிட்டு இருக்கீங்க, நானே இப்ப வரண்டாங்கிற மாதிரி இருப்பான். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு நம்ம சாரதா வந்து சமையான ஃபைட் கொடுத்துட்டு இருந்த சமயத்துல எனிமி அந்த பூட்டான் வந்து கரெக்டா வந்து கத்திய விட்டுருவா. அண்ட் எப்படியோ சாரதா தடுத்துருவாங்க. அண்ட் சாரதா அந்த டைம்ல கெஞ்சுட்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. அதை புரிஞ்சுக்கிட்ட பூட்டான் வந்து பேக் அடிச்சிருவா. பேக் அடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஜுட்சோ யூஸ் பண்ணி கத்திய வந்து அப்படியே அதாவது ஒரு ஃபேன் மாதிரி சுத்த விட்டு அண்ட் சாரதா விரட்டி அடிப்பா. அண்ட் அதே சமயத்துல தண்ணிக்குள்ள ஒரு சார்க்கு மாதிரி ஒரு விஷயத்தை ஏவி விட்டுருவா. கிட்டத்தட்ட அது லைட்னிங் ஸ்டைல்ல இருக்கும். காலு கை ஏதோ ஒண்ணு மட்டும் சாரதா தண்ணிக்குள்ள விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அதை வந்து அப்படியே லபக்குன்னு கவி எடுத்துரும். இப்ப சாரதா ஓப்பனா கேட்டுருவா, இந்த மாதிரி நீ வந்து வெளியே வந்து ஃபைட் பண்ணு, ஏன் மறைஞ்சு ஃபைட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க பூட்டான் அதுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுவா. இந்த மாதிரி நான் மட்டும் வெளியே வந்து ஜுட்சுவை போட்டேன்னா என்னோட ஹேண்ட் சைன்லாம் நீ காப்பி அடிச்சிருவ, அதுக்கப்புறம் எனக்கு எதிராக நீ செயல்படுவ, இதுதான் நல்லதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அண்ட் சாரதா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பா. அண்ட் இந்த சைடு பொருட்டோ கிட்ட வந்து நம்ம காகுரா வருவான். டே காகுரா வாடா வீட்டுக்கு போலாம், என்ன பண்ணிட்டு இருக்க இங்க, வாடா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ கூப்பிடுறப்ப நான் எதையும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டெரரா தான் உட்காந்து கிடப்பான். அதே மாதிரி சோச்சுரோ வந்து 1 vs 3 ஆடுறதுக்காக ரெடியா நிப்பான். தலைவன் வெறியான ஆளுதாங்க. அதாவது இவங்க 3 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கானுங்க. பட் இவன் ஜஸ்ட் ஒரு ஹிடன் மிஸ்டேக் செஞ்ச ஒரு ஸ்குவாட் தான் வச்சிருக்கான். அதை வச்சு வந்து டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணுவான். சீரியஸா வந்து சோச்சுரோ வேற லெவல் தான் சொல்லியானும். அண்ட் இந்த சைடு சாரதா வந்துட்டு ஜஸ்ட் வந்து அப்படி தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒரு சமயத்துல அடி வாங்கி தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அண்ட் அவ்வளவுதான்டா சோழி முடிஞ்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். சார்க்கும் வந்து சாரதாவை கவ்விரும். அண்ட் கடைசியில பார்த்தா அது ஒரு குளோனா இருக்கும். சாரதா எங்கன்னு பார்த்தா ஒரு படகுல ஒளிஞ்சு கிடப்பா. அந்த இடத்துல பொருட்டோக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. காரணம் வந்து இந்த பொருட்டோ தானே ஷேடோ குளோன் எல்லாம் சொல்லி கொடுத்தான், அதனாலதான் இப்ப வந்து சாரதா உயிரோட இருக்கா. ஏன்னா இப்ப இந்த பூட்டான் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்வாட ஹேண்டில் பண்ணது வந்துட்டு எங்க அப்பா தான், அவரை கொன்னது நருட்டோ தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்துல இருப்பா. ஏன்னா அந்த டைம்ல பார்த்து சாரதா சரியான வேகத்துல பூட்டானை நோக்கி வந்துகிட்டு இருப்பா. அண்ட் ஸ்வாடெல்லாம் விட்டு அட்டாக் பண்ணுவா. இருந்தாலும் கூட நம்ம சாரதா சருன்னு அப்படியே பாஞ்சு வந்து அவ போடுற ஜுட்சுவை காப்பி பண்ணி அப்படியே அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிருவா. எப்படியோ ஆனா அடுத்து ஒரு ஜுட்சுவை போடுவா, அந்த ஜுட்சுவையும் காப்பி பண்ணி அப்படியே ஃபைட் பண்ணுவா. இன்னொரு ஜுட்சு போடுவா, அந்த ஜுட்சுவை காப்பி பண்ணி திரும்ப ஃபைட் பண்ணுவா. ஏன் மங்கி மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பூட்டான் கத்திட்டு இருப்பா. ஒரு சமயத்துல பூட்டான் வந்துட்டு அந்த ஸ்வாட்ல இருக்க பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்குவா. அது மூலமா லைட்னிங் ஹேமர் உருவாக்கி அந்த சாரதாவை அப்படியே கழுத்தோட பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள கொண்டு போயிருவா. அண்ட் சடனா அந்த சார்க்குமே இவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். கட் பண்ணிட்டு நம்ம மிட்சுகியை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம சூகிட்ஸ் கொடுத்த ஸ்க்ரோலை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ஸ்க்ரோல் மூலியமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காமிப்பானுங்க. ரொம்ப ஃபைட் பண்ணி டயர்டாகி பொருட்டோ கீழே விழுந்துருவான். அந்த டைம் வந்துட்டு நல்ல வேலை பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சீசுமா அந்த இடத்துக்கு வருவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம பொருட்டோ டே வாடா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கூப்பிட, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சீசுமா கேட்பான். உடனே காகுரா நான் இவனை பாத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம பொருட்டோவை பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். கட் பண்ணிட்டு சாரதாவை காமிப்பானுங்க. இந்த மாதிரி பூட்டானோட ஜுட்சுவை சாரதா காப்பி பண்ணி எப்படி எஸ்கேப் ஆயிருவா. அந்த டைம்ல தண்ணியில வந்துட்டு மூனோட ரெஃப்ளெக்ஷன் தெரியுமா, அதை பார்த்துட்டு டக்குன்னு பூட்டான் வந்து சின்ன வயசுல நடந்த விஷயங்களை யோசிச்சு பாப்பா. சின்ன வயசுல ஆக்சுவலி ஒரு பக்கெட்டுக்குள்ள மூணை கேப்சர் பண்ணதா வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி பக்கெட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி அதை வந்து மூணு ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பா. அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றப்ப அவங்க அம்மா என்னமோ தெரியல கோவத்துல வந்து அந்த பக்கெட்டை வந்து எட்டி வச்சிடறாங்க. இந்த மாதிரி உங்க அப்பா மாதிரி தான் நீனும்
கண்டினியூ ஆக போற ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சைடு சோச்ரோ சும்மா வேற லெவல்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு உடஞ்சு போன ஸ்வாட வச்சுட்டு உடம்புல பல காயத்தையும் வச்சுக்கிட்டு அந்த 3 பேத்துக்கிட்டே ஃபைட் பண்ணுவாரு. ஆக்சுவலா வந்து ஒருத்தி வந்து அட்டாக் பண்ண வருவா. அவளை அசால்ட்டா வந்து இந்த மாதிரி மண்டிச்சு ஆனா வயிற்றிலே குத்தி அவளை மயங்க வச்சிடறா. செகண்ட் ஒருத்தன் வந்துட்டு ஜாபுசாவோட ஸ்வாட வச்சுட்டு அட்டாக் பண்ண வருவான் எக்ஸிகியூஷனல் பிளேட வச்சுட்டு. ஆனா அவனையுமே வந்துகிட்டு எப்படியோ தடுத்து அவனையுமே மயங்க வச்சிடறான். தேர்டு வந்து ஒரு குண்டன் அவனாவே நான் ஒத்துக்கிறேன்டா தோல்வி ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்வாட கீழே வச்சிடறான். ஏன்னா அப்ப அந்த மேல வந்து பாம் ஸ்வாட வச்சிருக்கவன் வந்து ஓவரா பேசிட்டு இருப்பான். சடனா வந்து அவனையும் ஒருத்தன் வந்து ஹெட் ஸ்டைல் போடுவான். யார் அவன் ஹெட் ஸ்டைல் போடுற அளவுக்கு பயங்கரமான ஆளுன்னு பார்த்தா நம்ம ஈவாபே தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அண்ட் வந்தோடனே அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் இவனுமே வந்து பிளாக் பண்ணி தடுத்துக்கிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். அண்ட் சடனா பார்த்தா ஈவாபே அவனோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வாடுக்குள்ள இருந்து ஒரு ஸ்வாட் எடுத்து அவன் அட்டாக் பண்ணிடுவான். ஆனா அதுல வந்து பயபுல சாஞ்சிட்டான். பட் இருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த ஸ்வாட வெடிக்க வச்சிடறான். அண்ட் இந்த சைடு சாரதா வந்துட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கி உட்காந்து கிடப்பா. ஆக்சுவலா அவளோட செரிங்கன் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு போல இருக்குது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பா. பட் கரெக்டா வந்து அந்த பூட்டான் கண்டுபிடிச்சு நம்ம சாரதாவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் கடைசியில பார்த்தாதான் தெரியுது இது எல்லாமே கெஞ்சுட்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி சாரதா வந்து ஒரு ஜுட்சுவை காப்பி பண்ணிருப்பாள்ல அந்த டைம்னு பார்த்து டக்குனு கெஞ்சுட்சுவை போட்டுட்டு இருப்பா. அப்பதான் சொல்லுவா இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எந்த பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களை வந்துட்டு தப்பா நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாம தூக்கி போட்டுருவா. அதே சமயத்துல வெடிச்சக்கு அப்புறம் அவளுமே டயர்ட் ஆகி அந்த இடத்துல விழுந்துடுறா. கட் பண்ணிட்டு பொருட்டோவை தான் காமிப்பானுங்க. அண்ட் ஆக்சுவலா அந்த காகுரு அட்டாக் பண்றப்ப பொருட்டோ எஸ்கேப் ஆயிருவான். அண்ட் அதோட பார்த்தனா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோடும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் நான் திணறி இருப்பேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் போக போக சரி பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம டக்குன்னு பொருட்டோ முடிக்கிறதுக்கான பிளான்ல போயிட்டு இருக்கோம். அண்ட் அதோட இந்த எபிசோட் முடியுது.